மொத்தம் ஜோதிடத்தின் அடிப்படைங்கும்போது பார்த்திங்கன்னா 12 காசுகள் 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் குறிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொத்தம் ராகுகேதுவுக்கு சொந்த வீடுகள் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா 7 கிரகங்கள் 7 கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்திங்கன்னா மேசமும் விச்சிகமும் செவ்வாய் உடையது. ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடையது. மிதுனமும் கன்னியும் புதனுடையது. கடகம் சந்திரனுடையது. சூரியனுடையது சிம்மம். அப்புறமேட்டு இது பார்த்திங்கன்னா தனுசும் மீனமும் குழியுடையது. மகரமும் கும்பமும் சனியுடையது. அதேமாதிரி ஆட்சி உச்ச வீடுகள், ஆட்சி உச்சம் நீசம். அடுத்தது உச்ச நீச வீடுகள் பார்ப்போம். உச்ச நீச வீடுகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா உச்ச வீடுகள் மேசம் சூரியனின் உச்ச வீடு, ரிஷபம் சந்திரனின் உச்ச வீடு, கடகம் குருவின் உச்ச வீடு, கன்னி புதனின் ஆட்சி உச்ச வீடுகள், துலாம் பார்த்திங்கன்னா சனியின் உச்ச வீடு. அடுத்தது செவ்வாயின் உச்ச வீடு மகரம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீச வீடுங்கும்போது பார்த்திங்கன்னா சிம்மம் பார்க்காது. மேசம் சனியினுடைய நீச வீடு. அடுத்தது செவ்வாய் நீச வீடு கடகம். சூரியனின் நீச வீடுங்கும் போது பார்த்திங்கன்னா துலாம். சந்திரனின் நீச வீடு விருச்சிகம். குருவின் நீச வீடு பார்த்திங்கன்னா இது மகரம். உச்சத்தில் இருக்கும்போது நட்பலன்களையும் நீச வீட்டில் இருக்கும்போது நட்பலன்களை சற்று குறைவாகவும் தரும். அதேமாரி ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம். அதாவது லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவே பார்த்திங்கன்னா தீய இடத்துலேருந்து ஆட்சி பெற்றிருக்கும் போது பார்த்திங்கன்னா தீய பலன்களை வலுவாக செய்யும். அதாவது தனது பலனை ஆட்சி பெற்ற கிரகங்கள் தனது பலனில் வலுவாக செய்யும் என்பதை குறிக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீசம் பெற்ற கிரகங்கள் போது பார்த்திங்கன்னா அதனோட பலன் இதுவே பார்த்திங்கன்னா நீச பங்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. சுபகங்களோடு தேங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நீச பங்கம் அடையும். அதேமாரி யோகாதிபதிகளோடு சேரும்போது பார்த்திங்கன்னா
அதனோட பலன் பார்த்திங்கன்னா நீதமங்கமாகி அது நல்ல யோகமான பலனை கொடுக்கும். அதாவது ஒரு விதின்னு இருக்கும்போது அதுக்கு பார்த்திங்கன்னா விதி விலக்குன்னு இருக்கும். நம்ம விதியையும் தெரிஞ்சுக்கணும், விதி விலக்கையும் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.